நேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் அறக்கழகம் தவம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். திருப்பரங்குன்ற விவகாரத்தை வைத்து நீங்களும் தமிழ்தாசன் அப்படிங்கிற தோழரும் இணைந்து இயக்கிய திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசுபொருளானதை பார்த்தோம். நேற்று அந்த டாக்குமெண்ட்ரி புதுக்கோட்டையில திரையிடுறதுக்காக ஏற்பாடுகள் நடந்திருக்கு. ஆனால் காவல்துறையினர் அதனை மறுத்ததாக செய்திகள்ல நாங்க பார்க்க முடிஞ்சது. மேலிட உத்தரவுன்னு சொல்லி காவல்துறை சொல்லியதாக செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. இது ஏற்கனவே வெளியானதுதான், பொதுமக்கள் மத்தியில் அவைலபிளா தான் இருக்கு, இதுல எந்தவித பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்துபவர்கள் விளக்கம் கொடுத்தும் அதை தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்த விவகாரத்துல அங்க உண்மையாலுமே என்ன நடந்தது? இயக்குனரா நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி திட்டமிட்டது, அப்புறம் நேரமின்மை, எலெக்ஷன் கிட்ட வந்ததுனால எலெக்ஷன் பின்னாடி ஒரு நேரம் கொடுக்குன்னு சொல்லி கேட்டாங்க. சரி, எலெக்ஷன் பின்னாடி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். வீதிங்கிற அமைப்பு தான் இதை நடத்தினது. ஆக்சுவலா ஒரு பெரிய ஹால்ல அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் உள்ள ஒரு பெரிய ஹாலு. அதுலதான் ஏற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு மேல தான் ஏற்பாடு பண்ணிக்கலாம் சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஏற்பாடுல தான் அழைப்புதெல்லாம் போட்டாச்சு. இந்த மாதிரி ஃபேஸ்புக் மற்ற இடம்லாம் போயிட்டோம். அப்போ வரையும் ஒரு 4 நாள் 5 நாள் எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. அப்புறம் ஒரு 5வது நாள் இந்த முடிய போற, அதாவது தேதி வரப்போற ஒரு 1 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு போன் வந்துச்சு. ஒரு இன்ஸ்பெக்டர் பேசுறதா சொன்னாரு. சொல்லுங்க சார் அப்படின்னு. இந்த மாதிரி திரைப்படம், அந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ங்கிற படம் உங்க படம் தானா, அது நீங்க தானா, யாரு நீங்க, என்ன வார்த்தை கேட்டாங்க. நாங்க தாங்க, ஹெட் ஆஃபீஸ் முதல்ல இருக்குது. இந்த படம் ஆல்ரெடி முதல்லயே ஓரிரு மாசமே நாங்க பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணிட்டோம். திருமாவளவன், நக்கீரன் கோபால், இன்னும் சினிமா இயக்குநர்கள் எல்லாம் சேர்ந்து வெளியிட்டாங்க அப்படின்னு. இல்ல அதெல்லாம் இல்ல, இப்ப இந்த படத்தை ஏன் இப்ப ஸ்கிரீன் பண்றீங்க, படத்துல என்ன பாசிட்டிவ்ங்க, பாசிட்டிவா நெகட்டிவானு ஆக்சுவலா நீங்க காவல்துறை அதிகாரி இருக்கீங்க, நீங்க அவரோட பாருங்க, பார்த்து கூட ஒரு முடிவுக்கு வாங்க, அதை கூட ஒரு முடிவு பண்ணுங்க. பார்க்காம நான் சொல்ற ஒப்பீனியன்ஸ் நீங்க எப்படி முடிவுக்கு வர முடியும்? இல்ல சார், அந்த படத்தை திரையிடல சில சிக்கல் இருக்குது, அந்த அமைப்பு திரையிடுறோம்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, அவங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் தடன்னு சொல்லல, மற்றது சொல்லல, நாங்களும் வரது உறுதி, எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. சரிங்க சார், இதுக்காகத்தான் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்லாம கட் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும்போது, இதே எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, ஏதோ எங்க ஸ்கிரீன் பண்ற சிக்கல் இருக்குன்னு காவல்துறை அதிகாரி வராங்க. ஒருபடி மேல போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஹால் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கிட்டே போய் இந்த படத்தை திரையிடாதீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில மிரட்டிருப்பாங்க போல இருக்கு. அதன் விளைவா இவங்களும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹாலுங்கிறத உறுதியா தடைன்ட்டாங்க போல. அவங்கள மிரட்டின ஏதோ ஒரு வகையில மிரட்டி இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி அங்கதான் இல்ல, ஏன்னா இவங்களை நீங்க ஸ்கிரீன் பண்ணாங்கன்னு திரும்ப சொல்லல, அவங்கள மிரட்டி அதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க அறிவியல் மையம் சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன கூடாரம் இருக்குது, அங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுநாள் பிளான் பண்ணிட்டாங்க. அதையும் அவன் சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல, எப்படி விஷயம் தெரிஞ்சுன்னு தெரியல. நாங்களும் எங்களுக்கு குறித்த நேரத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க, நாங்களும் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். படம் ஆரம்பிக்கும்னா ஒரு அரை மணி நேரம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 உடுப்புல வந்த போலீஸ், ஒரு 4-5 ஐஎஸ், அதாவது உடுப்பு அல்லாதவர்களும் வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி இந்த படம் ஸ்கிரீன் பண்ணாங்க சார், வேண்டாம் சார். ஏன் மேடம், ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது, ஆல்ரெடி கடந்த ஆட்சி காலங்களில் எல்லா இடமும் திருடப்பட்டிருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இல்ல சார் அது வேண்டாம் சார், படத்தோட பேரே எங்களுக்கு சிக்கலா இருக்கு அப்படின்னு. படத்துல பேர் என்ன மேடம் சிக்கல்? ஆல்ரெடி ஆப்போசிட் பார்ட்டியும் பேசியிருக்காங்க, இடதுசாரியும் பேசியிருக்காங்க, வலதுசாரியும் பேசியிருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. மக்கள் அவங்க மொழியில பயணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், இல்ல சார் இத நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய சார், நாங்க வேறு அம்புங்க, வேண்டாம் சார் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மேடம். அதாவது அரங்க கூட்டத்துல எந்த அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல சார், அது வேற ஒரு நிகழ்ச்சிக்கு, காது குத்து கல்யாணத்துக்கு, அதுக்கு உங்களுக்கு கேட்க வேண்டியது இல்லை மேடம், அது அந்த குடும்பத்துக்காரன் பாத்துக்கிறத. கருத்தரங்குகள், ஒரு நூலகங்கள், மற்ற விஷயங்கள், விவாதங்களுக்கெல்லாம் எல்லா அரங்க கூட்டத்துக்கு அனுமதி தேவையில்லைங்கிற போது நீங்க எப்படி இதை சொல்லலாம்? அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சி நடத்த வீதி அமைப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிலிம் சொசைட்டி மாதிரி அவங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்க அன்சென்சார் படங்களை கூட அவங்க திரையிடுறதுக்கு அவங்க உரிமமும் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களும் அந்த குழுவுல ஒரு முக்கியமான நபரா இருக்காங்க. ஆனா அவங்கள்ட்டையுமே அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நாங்க எல்லா படத்தையுமே அன்சென்சார் படத்தையே நான் திரைப்படம் பாக்குறது நாங்க உரிமை வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அப்பயும் அவங்க கேட்கல. உச்சபட்சமா அவங்க என்ன சொல்றாங்க, சார் இது உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, இது மேலிட உத்தரவு சார் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கன்னா எவ்வளவு சொன்னா, அவங்க வெளியே போய் யார்கிட்டயோ போன் பண்ணி பேசினாங்க, திரும்ப வந்தாங்க, போன் பண்ணி பேசினாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அதுலயே காலதாமதம் ஆயிடுச்சு. அப்புறம் இவங்களும் ஒரு முடிவு பெற முடியல, நடத்துறவங்களுக்கும் அதுல சில அரசு ஊழியர்கள் இருந்ததுனால யாருமே ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்புறம் முக்கியமான ஆளுல ஒரு முத்துநிலவன் சொல்லி போயிருந்தா, சரி ரைட் ஓகே டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. பாரதி தம்பி எழுத்தாளர் அங்க கூட இருந்தாரு. அப்பயே பார்த்தா ஜூனியர் விகடன் ரிப்போர்ட்டர்ஸ் அங்க வந்துட்டாங்க. அங்க நடந்ததை பூரா நேரடியாக பதிவு பண்ணாங்க.
திரும்பவும் ஒரு கடைசியா ஒரு முறை கேட்டு பார்த்தோம், இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கூட படத்தை பாருங்கன்னு சொன்னா கூட, இல்ல சார் ஒரு புரிஞ்சுக்கங்க நீங்க, இது வந்து மேலிட உத்தரவுன்ற ஒரே வார்த்தையோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல நீங்க திரையிட்டீங்கன்னாக்க கொஞ்சம் நல்லா இருக்காது சார். அது என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்க? நான் ஒருவேளை மீறி திரையிட்டா என்ன வகையான ஆக்ஷன் எடுப்பேன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல. முடிக்கிற இல்ல சார், அது அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும்ன்றாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில வந்து மிரட்டி இந்த படம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இதன் விளைவாக பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு வேற எங்கேயுமே நாங்க வந்து இப்ப திரையிட முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 4-5 பேர் கேட்டிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இப்ப தொடர்ந்து தமிழ்நாடு பூரா இப்ப திரையிட மறுத்தா இதை நம்ம என்ன சொல்றது? அதனாலதான் இப்ப நம்ம சங்கத்திலையும் முறையிட்டோம், பத்திரிகை சங்கத்திலையும் முறையிட்டு, டிஜிட்டல் பத்திரிகை சங்கம் முறையிட்டு இருக்கோம். அவங்களும் கண்டனம் கொடுத்துருக்காங்க. பல்வேறு அரசியல் ஆளுமைகள், ஊடகவியலாளர் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கூட ஓரளவு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, அதாவது பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும்ன்றீங்க, பெரியார் அம்பேத்கர் எங்களுடைய வழிகாட்டி கொள்கை தலைவர்ன்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிவிக்கு அரசுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்து இது தடைங்க போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை காவல்துறை அதிகாரிகள் தான் அதை செய்தாங்களான்னா அப்படியும் இல்லைங்கிறது அவங்க வாயிலிருந்தே சொல்ல முடியுது. அப்ப யார் அந்த மேலிடம்? ஏன்னா கடந்த காலத்துல பார்த்துருப்பீங்க, யார் அந்த சாருங்கிற ஒரு விஷயத்த பெரிய அரசியலாக்குனாங்க, பூதாகரமா மாத்தினாங்க. கடைசியில அது ஒண்ணு இருந்துச்சா இல்லையாங்கிறது நடந்த விஷயம். ஆனா இப்ப ஏன் வந்து இந்த விஷயத்த தள்ளுறாங்க தெரியல. ஒருவேளை இந்த படத்தை பத்தி பேசினா திரும்ப உங்களுடைய இஷ்யூ பெருசாகுமா, சட்ட ஒழுங்கு கேட்டுட்டு போமா, அதனால அதை பேசாம கடந்துரும் நினைக்கிறாங்களா? அல்லது இவர்கள் மேலிடம், இந்த மேலிடத்துக்கு ஏதாவது ஒரு மேலிடம் இருந்து உத்தரவு எடுக்கிறதா, இந்த மாதிரி படங்களை நீங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி இந்துத்துவ அமைப்புகளுடைய அழுத்தத்துக்கு இந்த அரசு ஆட்பணிகிறதான்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, மத நல்லிணக்க பார்வைக்கு எதிரானது. மதச்சார்பற்ற அரசு தான் அந்த அரசு அவங்க சொல்றாங்க. ஆனா மதச்சார்பற்ற ஒரு விஷயத்தை, ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு படத்தை தடை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எங்க போய் நிற்கும் தெரியல. இப்ப அரசின் பார்வையாக இருந்திருந்தால் அந்த பேர்லயே வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்காது அப்படிங்கறதா என்னுடைய புரிதலாக இருக்குது. அப்போ நீங்க கேட்டீங்களா யார் அந்த மேலிடம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்களா? அங்க ஸ்பாட்ல என்ன நடந்தது? இல்ல கேட்டோம், நாங்க கேட்டோம். மேலிடம் போற போக்குல சொல்றீங்களே, அதை எப்படி சொல்லணும் சார்? அதெல்லாம் எக்ஸாம் முடியுமா சார்? எங்களுக்கு வர ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நாங்க அதை சொல்றோம், அவ்வளவுதான் சார் சொல்ல முடியும். மேலிடம் நீங்க புரிஞ்சுக்கோங்க சார், நாங்க அதை எக்ஸாம் முடியாது, நான் சொல்றது எங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது, நாங்க சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, தேவையில்லாம் பிரச்சனையை வளர்க்காதீங்க, இந்த படம் இங்க திரையிடக்கூடாது, அவ்வளவுதான் நாங்க சொல்றது. அது ஒரு சட்ட ஒழுங்கு சிக்கலாகும், ஏதோ நீ எப்படிலாம் எடுத்துக்கங்க, சொல்லக்கூடிய உரிமை உங்கள்கிட்ட இருக்கு. ஆனா படத்தை தடுக்க வேண்டியது எங்க கடமையா இருக்கு. ஏன்னா அது மேலிட உத்தரவு, அதை மட்டும் புரிஞ்சுக்க. மற்றபடி நாங்க எதுவும் விரிவா சொல்ல முடியாதுன்னு அவங்க முன்னேற்றம் சொன்னாங்க. ஏன்னா அந்த இடத்துல வேற ஆட்கள் வந்தாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் வந்து தெரிஞ்சாங்க கூட, மேடம் நீங்க இப்படி சொல்றீங்க, இப்படி சொல்றதுனால நாங்க என்ன பண்ணுவோம்னா இதை வந்து நாங்க தடைன்னு சொல்லி வெளியில கொண்டு போவோம், காவல்துறை அனுமதி மறுப்புன்னு கொண்டு போவோம். நீங்க இப்படி செய்யறோம் அப்படிதான் நாங்க செய்வோம் சார், நீங்க தெரிஞ்சுங்க சார், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நாங்க திரையிடுறதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாதுன்றாங்க. அவங்க போட்டபடியே நீங்க எடுத்துக்கின்றாங்க. அப்ப கராரா நிக்கிறாங்க அவங்க. ஊடகங்கள் மூலமா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க, யார்ட்டும் கொண்டு போய்க்கீங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனால் படம் ஸ்கிரீன் பண்ண மட்டும் அனுமதி இல்லைங்கிறாங்க. இவ்வளவுக்கு அவங்க ரொம்ப மிரட்டு எல்லாம் பேசல, சாப்பிட்டான முறையிலே பேசுறாங்க. நாங்க உங்களை மாதிரி தான் சார், நீங்க உங்க கருத்து சொல்றீங்க, இல்ல மேடம் நீங்க படத்தை கூட பாருங்க, பார்த்து முடிச்சு கூட சொல்லுங்க, இல்ல நீங்களே கூட உட்காந்து பாருங்கன்றோம். அதுக்கு அவங்க மசிவதாக இல்லை. இந்த திருப்பூர் ஃபைல்ஸ் இந்த டைட்டில் எங்களுக்கு சிக்கல் சார்ன்றாங்க ஒரே வார்த்தையை. இந்த நீங்க படத்துல என்ன வேணாலும் பேசுங்க சார், ஆனா அது சம்பந்தம் வழக்கு இருக்கு, அது ஒரு சென்சிட்டிவான விஷயமா இருக்கு, அதனால நாங்க ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில் நின்றாங்க. கடைசியில நாங்க எவ்வளவு பேசி பார்த்தோம், ஆனா எதுவும் நடக்கல. நீங்க சொல்லியிருந்தீங்க பிப்ரவரி மாசம் வெளியிட்டு அந்த எலெக்ஷன் முன்னாடி வரைக்குமே மாதக்கணக்கா அது திரையிடப்பட்டு தான் இருக்கு வெளியே வெவ்வேறு இடங்கள்ல. அப்படி இருக்கும்போது அப்போ சென்சிட்டிவா படாத ஒரு திரையிடல் இப்ப சென்சிட்டிவா படுதுன்னா அது என்ன விஷயமா இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல அப்ப அதுதான் இப்ப நம்ம சிக்கலா இருக்கும். நம்ம என்ன சொல்றோம், திரும்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க ஒரு சமூக நீதி அரசுங்கிறாங்க, மதசார்பற்ற அரசுங்கிறாங்க, இப்ப ஆளுங்கூடிய டிவிக்கு அரசு. மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க பெரியாரையும் அம்பேத்கரையும் எங்கள் கொள்கை தலைவருங்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கிற ஒரு அரசு வந்து இப்படியான படங்களை அரசே வந்து முன்னின்று நடத்தி பல கல்லூரிகளுக்கு பல சமூக அமைப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது ஒரு அமைதி பூங்கா, இங்க மதத்துக்கோ சாதிக்கோ இனத்துக்கோ மொழிக்கோ இடம் இல்லை. ஏனென்றால் எல்லா இனங்களும் எல்லா ஜாதி மதங்களும் ஒரு அண்ணன் தம்பியாக மாமன் மச்சனா வாழக்கூடிய ஒரு உன்னதமான பூமி தமிழ்நாடுதான். அதனாலதான் இப்ப நாங்க ஜோசப் விஜய் அப்படின்ற என்னை ஒரு சிறுபான்மையை கூட பார்க்காம பெரும்பான்மை இந்துக்கள் தேர்வு பண்ணி என்னை வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற துணியில அவங்க இந்த படத்தை நியாயமா கொண்டாடணும். ஆனா அதை விடுத்து விட்டு கடந்த காலத்தை பார்த்திருப்பீங்க, திருப்பூர் சொந்தமாக டிவிக்கு ஸ்டாண்ட் ரொம்ப குழப்பமானது, எந்த ஒரு முடிவுமே எடுக்கல.
இது வந்து டிஎம்கே பிஜேபி டிராமான்றதோட நிப்பாட்டிட்டாங்க. ஆனா அங்க வந்து அரசியல் பண்ணது யாரு, அத்துமீறினது யாரு, ஒரு கழகத்தை ஏற்படுத்தினது யாருங்கிறது டிவிக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னா நிர்மல்குமார் தான் வந்து அந்த திருப்பணத்தோட எம்எல்ஏவும் இருக்காரு. அப்ப அவங்களுக்கு கூடுதலான ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரே ஒரு கேள்விதான், ஒருவேளை அவர் மேல ஒரு விமர்சனம் இருக்கிறது. கடந்த காலத்துல பிஜேபி இருந்தாரு, அப்புறம் அதிமுக இருந்தாரு, இப்ப டிவிக்கு இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து RS அமைப்பில் இருந்தாங்கன்ற ஒரு விமர்சனம் பொதுவாக வைக்கப்படுகிறது. இப்ப இதை சுத்தி முத்தி பார்த்தா நிர்மல்குமாருக்கு ஒரு சிக்கல் வருமோ, அதனால இதை நான் எம்எல்ஏ இருக்கலாம், நாளைக்கு பஞ்சாயத்து வருமோ, நாளைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும், ஒரு குழப்பம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாரா, அல்லது அவர் முந்தைய அமைப்பில் RS இருந்ததா சொல்லப்படுது இல்லையா, அதன் விளைவாக அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரா, யார் கழுத்துக்கு பயப்படுகிறார், இல்ல நிர்மல்குமார் பயப்படுறாரா, அல்லது ஜோசப் விஜயை பயப்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இயல்பா வருது இல்லையா. உங்கள் பேசக்கூடிய கொள்கை இப்ப கடந்த காலத்துல டிஎம்கே என்ன சொன்னிச்சு, சமூக நீதி அரசு மதசார்பற்ற அரசு சொல்லிச்சு. அதே மாதிரி அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்க, தெளிவா ஸ்டாண்ட் எடுத்தாங்க. தீபத்தூண் என்று சொல்லப்படுகிற சர்வேக்கல்ல தீபம் ஏற்றக்கூடாது, சட்ட ஒழுங்கு சிக்கலாகும், நீதிமன்ற உத்தரவையும் நடைமுறைப்படுத்த மாட்டோம், சட்ட ஒழுங்கு மிக முக்கியமானது தெளிவா இருந்தாங்க. காவல்துறையும் தெளிவா இருந்துச்சு, அரசும் தெளிவா இருந்துச்சு. அதே ஸ்டாண்ட மதச்சார்புற்றுள்ள அரசு தான் நாங்கள் சொல்லக்கூடிய இவர்கள் சரியா சொல்லுவானா டிஎம்கேவும் பெரியார் தான் ஐக்கானுங்கிறாங்க, இவங்க டிவிகேவும் பெரியார் தான் ஐக்கானாங்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு என்ன? இது வெறும் படம் தானா? பெரியாரையும் அம்பேத்கர் வெறும் லேபிள் தானா உங்களுக்கு? அப்ப ஏன் இவ்வளவு அச்சப்படுறீங்க? நிர்மல்குமார் ஏன் பயப்படுறாரு? நிர்மல்குமார் நிறுத்தினாரா, அல்லது ஜோசப் நிறுத்தினாரா, அல்லது இவர்கள் இருவரையுமே வந்து மேலிடம்? யார் அந்த மேலிடம்? மேலிடம்னா ஒன்றிய அரசா, அதற்கு கீழ் உள்ள மேலிடமா? அப்படிலாம் நமக்கு இயல்ப சந்தேகம் வருது. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. இந்த படத்துக்கு உண்டான தடை எங்கெல்லாம் ஸ்கிரீன் பண்ணலாம், நாங்கள் போலீஸ் பாதுகாப்புன்னு சொல்லி ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்தால் உண்மையிலேயே மதச்சார்பற்ற அரசு நான் நம்ப இருக்கணும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஜோசப் விஜயோ நிர்மல்குமாரோ தனி மனிதர்கள் நம்மளுக்கு எதிரிகள் அல்ல. இன்னும் சொல்ல போனா ஐடியாலஜியா அவங்க சமூக நீதி அரசுங்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது இந்த படத்தை ஏன் தடை செய்ய வேண்டும் என்கிற கேள்வி வருமா வராதா? அப்ப இவங்க ஏதோ ஒரு வகையில ஒண்ணு இவங்க இதை பேசி இதெல்லாம் வந்து இந்த டைம்ல நமக்கு வந்து ஆட்சிக்கு சிக்கல், சட்ட ஒழுங்கு சிக்கல், அல்லது இதை பேசினா நம்ம ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சு போயிடும், நம்ம என்னன்னு ஒரு ஒப்பீனியன் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வருவோம். சும்மாவே இந்த 21 நாளா சட்ட ஒழுங்கு பல சிக்கல்கள் இருக்குது. அதுக்கே வாய் திறக்காத விஜய் இது மதம் சார்ந்த விஷயங்கிறதுனால உடனே வந்து ஏதாவது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளி விடுவார்கள் இந்த ஊடகங்கள். அதனால இப்படியான படங்கள் வருவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஆதவர்ஜன் போன்ற ஆக்கி வரக்கூடியவர்கள் இந்த இதில் ஈடுபடலான்னு தெரியல. அதனால நம்ம திரும்ப கேட்கிறோம், உங்க ஐடியாலஜி சரியா இருந்தா இந்த படத்தை கொண்டாட வேண்டும். அப்படி இல்லை, அது போலியாக இருக்கும் பட்சத்தில் படத்தை மட்டும் காட்டக்கூடிய நிலை இருந்துச்சுனாக்க இவர்கள் செய்வது போலித்தனம் என்பது உறுதியாகிறது, இவர்கள் செய்யக்கூடிய மதச்சார்பற்ற அரசு என்பது பொய்யாகிறது. அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த காலங்கள்ல ஏபிவிபி எந்த டைம்லயாவது முதல்வரை போய் சந்திச்சாங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு மாணவ அமைப்பு ஏபிவிபிங்கிறது இந்துத்துவத்துடைய நேரடி முகாமில் கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு போய் சந்திக்கிறாங்க, சிஎம் செக்ரட்டரிக்கு போறாங்க. இதெல்லாம் உண்மையில உள்ளபடி ரொம்ப வினோதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பேட்டி தர்றாங்க. என்ன தர்றாங்க? 4 இடத்தெல்லாம் நீக்கணுங்கிறாங்க. இப்படி பல்வேறான விஷயங்கள்ல ரொம்ப தொடர்ந்து நீக்கணுங்கிறாங்க. அவங்க அதை செய்வது ஒத்துக்கொண்டிருப்பதா அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி காடேஸ்வரன் போய் காடேஸ்வரன் போன்றவர்கள் வந்து அமைச்சர் போய் பாக்குறது, இதெல்லாம் வந்து உள்ளபடிக்க பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையில சந்தேகம் அடைகிறது. என்ன சொல்ல போனா, சரியா சொல்ல வேண்டுமானால் பெரியார் பேரை சொல்லியே பெரியாருக்கு எதிரான ஒரு கட்டளை உருவாகி விட்டதோ என்ற சந்தேகம் நமக்கு இயல்பா வருது. இப்ப அதைத்தான் நடைமுறைப்படுத்துற மாதிரி தெரியுது. நீங்க ஒவ்வொரு கட்டத்தையும் பாத்தீங்கன்னாக்க ஒண்ணுமில்ல, வந்தே மாதர விஷயத்துக்கு நீங்க எல்லாம் ஆழமா யோசிச்சு பாருங்க. வந்தே மாதர விஷயம் இந்த கேரளாவில் அந்த முத வரியை மட்டும் பாடிட்டு விட்டுட்டாங்க. ஆனா இவர் நம்மோட சீம் என்ன ஒண்ணு, டெல்லிக்கு போய் ஐயா இந்த வந்தே மாதரம் பாட்டுக்கு ஏதாவது ஒரு வேண்டுகோள் அதை தடுக்கிறதுக்கோ அல்லது வேண்டாம்னு சொல்றதுக்கோ அல்லது அது 3வது பாடுவதற்கோ அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒண்ணு உங்களுக்கு புரியலையா? அதாவது கடந்த காலத்துல தேசிய கீதம் கடைசியில் தான் பாடப்படும், தமிழ் தாழ்வாயத்தான் முதல்ல பாடப்படும் சொல்லிட்டு 2 முறை 3 முறை ஆளுநர் அவர்களை ஓட விட்டார் கடந்த கால முதல்வர். ஆனா இவர் வந்தே மாதரத்துக்கு கூட தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கு கூட என்னன்னா மேல போய் உத்தரவு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப இதுலயே உங்களுக்கு தெரியுதா, இவர்கள் ரியல் லைஃப் வேற ரியல் லைஃப் வேறன்னு. இவங்க ரீல்ஸ்லயே வாழ்ந்ததுனால ரீல்ஸ்லதான் வசனம், ரீல்ஸ்லதான் ஃபைட்டு, அந்த தைரியம் எல்லாமே. ஆனா நிஜத்துல முழுக்க அவர்களுடைய அடிமையாக அல்லது அடிபணிந்து போவதாக அல்லது தன்னோட ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன் போறதுக்கு எதுக்குமே யாரையுமே எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நிலைப்பாடுல கொள்கை பலமே இல்லாம முழுக்க சினிமா முகத்துல கட்டமைச்ச இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறாங்க.
பல்வேறு வடிவங்களை சமரசிக்கிறாலும் டவுட் இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஏதோ ஒரு வேலை மறைமுகமாக பிஜேபி, RSS இவர்களை இயக்குகிறதோ என்ற சந்தேகம் வருகிறது. ஏன்னா கடந்த கால நிகழ்வுகளமே ஒன்று கூட நீங்க உங்களுக்கு ஊடகங்களா இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க, இதுவரை மாநில சுயாட்சிக்கு எதிராக செய்யக்கூடிய ஒன்றிய அரசை எங்காவது கண்டித்து இருக்கிறாரா? அல்லது தமிழ் தாய்வாக இல்ல அடுத்து நாங்க குறைஞ்சபட்சம் நாங்க சட்டசபை தொடர்ந்த உடனே தமிழ் தாய்வாகத்தை முதல்ல பாடுவோம், பொறுத்திருந்து பாருங்க யாராவது சொல்ல முடியுதா? இல்ல இந்த அமைச்சர்களை யாராவது பேச முடியுதா? எதுவுமே இல்லையே. அப்ப எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் இவர்கள் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, செய்வது ஒன்றாக இருக்கிறது, நடந்து கொள்வது ஒன்றாக இருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட காவல்துறையை ஏவி விடும் அளவுக்கு போய்விட்டார்கள். அப்ப திருப்பரங்குன்றம் படத்தை மட்டும் சொல்ல வரல, நீ எல்லாவற்றுக்குமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆகக்கூடிய ஊடகவியலாளர்களும் குறி வைப்பவர்கள் என்ற பயம் வருகிறது. ஆக சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கிறது. கடந்த கால நடத்தை ஒன்று கூட சமூகத்திற்கான கோட்பாடோ, நேற்று கூட ஒரு விஷயம் நடந்திருக்குது. பெரியார் நூலகம் கோயம்புத்தூர்ல அமைச்சிருக்காங்க. ஆனா பெரியாருங்கிற பேரை எடுத்துட்டு வெறும் அறிக்கையை ஒரு மாபெரும் நூலகன்ற மாதிரி கட்டமைச்சிருக்காங்க. அதை ஆதரவு போய் பார்க்க வந்திருக்காரு. அப்புறம் விமர்சனம் எல்லாம் ஆளாகவும் என்ன பண்றாங்கன்னாக்க பெரியார் பேரை சேர்க்கிறாங்க. அப்ப உங்கள் கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய பெரியார் பெயரையே மறைத்து விட்டு ஈட்டுடுப்பு செய்து விட்டு நீங்க ஒரு நூலகத்தை திறக்க முயற்சி பண்றீங்கன்னா இது எவ்வளவு உச்சபட்ச அயோக்கியத்தனம். பெரியார் பெயரை பயன்படுத்தி கொண்டே செய்வது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்ப எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வகையில் இந்த கீர்த்தனா போன்ற அமைச்சர்கள் எல்லாம் கடந்த காலத்தில் மோடிக்கு ஆதரவாக பேசக்கூடிய காணொலியில் இருக்கிறது. இப்பொழுதும் கூட நாங்க அந்த கடந்த காலம் தெரியாம பேசிட்டேங்க, இப்ப நான் பெரியாரின் பிள்ளை தான் அல்லது நாங்க சமூக நீதி அரசு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதே மாதிரியா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கூட பாத்தீங்கன்னாக்க நாங்க எல்லாவற்றிலும் ஆய்வு பண்ணுவோம், நடவடிக்கை எடுப்போம் சொல்றாங்க. ஆனா அனைத்து ஜாதியும் அச்சலான விஷயத்துல நீ பொறுத்திருந்து பாருங்க, நாங்க பெரியாரின் பிள்ளைகளாக, பெரியாரின் பேரனாக, பெரியாரோட ஐடியாலஜி தொடர்ச்சியாக நான் செயல்படுத்தணும்னு ஒரு வார்த்தை சொல்லல. அப்ப ஐடியாலஜியா நீங்க எங்கேயுமே ஸ்ட்ராங்கா இல்லை, மாறாங்க நீங்க மேலிடத்துல போய் உத்தரவு இருக்கிறீங்க. அப்ப இந்த படத்துக்கு தடையும் யார் அந்த மேலிடம் என்று கேட்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. இப்படி தொடர்ந்தால் இது டிவிக்கு அரசுக்கு நல்லதல்ல. குறிப்பாக இப்பொழுது பதவியேற்றுக்கிற திரு ஜோசப் விஜய் அவருக்கு நல்லதல்ல. அம்பலப்பட்டு போவார்கள். ஊடகங்களையோ அல்லது கருத்துரிமையோ தமிழ்நாட்டில் ஒடுக்கிவிட்டு ஒருபோதும் தொடர்ந்து நிம்மதியாக ஆட்சி செலுத்த முடியாது. அப்படியான ஆட்சி மக்களுக்கான இருக்க வாய்ப்பில்லை என்பதால் தான் தொடர்ந்து இந்த கருத்தை எதிர்த்து களமான கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி முந்தைய இடத்துல நீங்க திரையிடும் போது அதுக்காக அனுமதி வாங்குனீங்களா? இல்ல அதுக்கான பிரச்சனைகள் ஏதாவது வந்திருக்கா? அந்த அரசுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது இந்த படத்தை திரையிட போறோம் அப்படின்னு சொல்லும் போது? இல்ல அந்த அரசோட அனுமதியை பொறுத்தவரை ஒரு சில காவலர்கள் கொஞ்சம் சில இடங்கள் சிக்கல் பண்ணாங்கல்ல, மாற்றுக்கிறது இல்ல சார் நாங்க முறைய அனுமதி கேட்டு தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா திரையிடுவதற்கு தடைன்னு யாரும் சொல்லவே இல்லை. மாறாக டிஎம்கேல உள்ள அமைச்சர்களே அந்த படத்தை முன் திரையிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய யூடியூபர்ஸ் மைனர் ஒரு விழா நடத்துறாரு. அந்த விழாவில் இந்த படத்துக்காகவே திரையிடுறாரு. அந்த திரையிடு விழாவுக்கு கடந்த கால டிஎம்கே அமைச்சர் மனோ தங்கராஜ் இந்த படத்தை வெளியிடுறாரு. அதே மாதிரியா தொல் திருமாவளவன் படத்தை வெளியிடுறாரு. சிபிஎம் தலைவர் சண்முகமும் வெளியிடுகிறார். அதே போல வீரபாண்டியனும் வெளியிடுகிறார். அதே போல வீரமணி வெளியிடுகிறார். அப்ப ஒட்டுமொத்த அந்த இயக்குநராகட்டும், கட்சி தலைவராகட்டும், ஏன் ஆளுங்கட்சியுடைய அமைச்சரே இந்த படத்தை வெளியிடாருன்னா அவங்க தெளிவாக கான்சியஸாக ஐடியாலஜியில் தெளிவா இருக்கான்றதை நிரூபிக்கிறாங்க. ஒரு சில காவலர்கள் கண்டா அதை தடுத்திருக்கலாம் அல்லது திசை மாற்றிருக்கலாம், சில இடங்களில் பண்ணிருக்கலாம். ஆனா அரசு இந்த படத்திற்கு ஆதரவாக இருந்தது. ஆனா இப்ப உள்ள அரசும் ஆதரவாக இருப்பது தெரியவில்லை, காவல்துறையும் யாரு இயக்குறார் என்று புரியவில்லை. அப்ப எந்த வகையில பார்த்தாலும் இப்படியான ஒரு மதநல படத்தை முடக்குவது என்பது அவர்கள் மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லிக் கொள்வது எல்லாமே ஒரு ஏமாற்றோ ஒரு மோசடி என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. இறுதியாக தோழர், நீங்க முன்னாடி பேசியிருந்த போது ரொம்ப கவலை மிக்க வகையில பேசியிருந்தீங்க. அதாவது ஏற்கனவே நிறைய திட்டமிடல்கள் இருந்தது, அதெல்லாம் இப்போ எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி ரெண்டு வாட்டி அட்டம் நடந்து தள்ளி போயிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது அடுத்தடுத்த விஷயங்கள்ல தடைகள் வரும்போது இல்ல நீங்க பொது வெளியில இது இருக்கக்கூடாது நீக்குங்க அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கிறதாக பலரும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நீங்க மேற்கொண்டு என்ன விஷயங்களை செய்ய போறீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லக்கூடியது முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்குங்க, யாரும் பார்க்கலாம் நிலைமை இருக்கு. நாளைக்கு யூடியூப்கே நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த சம்பந்தப்பட்ட ஆவணப்படத்தை நீங்க நீக்குங்க சொன்னாலும் ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லை. அதுதான் இப்ப எங்களுக்கு அச்சமனவா இருக்குது. வெளியில திரட முடியாது, ஓகே. இப்ப யூடியூப்லயுமே அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கோ என்று பயமா இருக்கிறது. அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை வழக்குகளை சந்திச்சு நாங்களும் வாய்ப்பு இருந்தால் இதை வழக்கறிஞர்கள் நாங்க கலந்து பேசி இதை எதிர்த்து ஒரு கோர்ட்ல வழக்கு போடுறது கூட ஒரு வாய்ப்பு சூழல் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அது வழக்கறிஞர்கிட்ட வந்து கலந்து பேசிட்டு நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனாலும் ஒருபோதும் யூடியூப்ல இருந்து நீக்கினாலும் சரி அல்லது திரையில நீக்கினாலும் சரி, அந்த படம் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சேர்ந்துருச்சு, டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை யாராலும் ஒடுக்க முடியாது, ஒடுக்குவதை வேடிக்கை பார்க்கவும் முடியாது. அதனால வழக்கறிஞர்கிட்ட கலந்து பேசிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். நாளைக்கு வந்து அது ஏன்னா இப்போ வந்து அடுத்த வாரம் கூட ஒரு அமைப்பு கேட்கிறாங்க. இப்ப நாங்க அந்த அமைப்பு பேரை கூட சொல்ல முடியல, எங்கன்னு சொல்ல முடியல, சொன்னா தடை வருமோன்னு பயமா இருக்கு. அப்ப இதை நான் வெளியே சொல்லவே முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஆக அந்த தடை என்பது சாதாரணமல்ல. கண்டிப்பா யூடியூப் தளத்திலிருந்து கூட நீக்குவதற்கான தடை கேட்பார்கள் நினைக்கிறேன். அப்படி உச்சபட்சமா அந்த ரீதிக்கு போனாக்க இந்த அரசுடைய பொய் பிம்பம் தெளிந்து தொங்கும். இவர்கள் இந்த டிவிகே சொல்லக்கூடியவர்கள் பெரியாரே அம்பேத்கரையோ மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் அந்த பிம்பத்தை கட்டமைத்திருக்காங்க தவிர ஒரு உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில இந்துத்துவ அமைப்புகளுக்கு அடிமையா இருக்கிறார்கள் மட்டும் உறுதியா செஞ்சிடும். அப்படி ஒருவேளை யூடியூப்ல இருக்கிற இடத்துல வந்து நீக்க சொல்லி நோட்டீஸ் வந்தால் அது இதை விட பூகமாக வெடிக்கும். ஊடகங்கள் கண்டிப்பாக பேசும். அது வந்து சிஎம் ஜோசப் அவர்களுக்கு மேற்கொண்டு பெரிய தலைவலியா மாறும். அது நல்லதல்ல. அது எச்சரிக்கையோட கடமைப்பட்டுக்கிறோம். எந்த வகையில் ஒடுக்கினாலும் அதை எதிர்த்து நிற்போம். ஓகே தோழர், பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டீங்க. உங்களோட துணை இருக்க வேண்டியது எல்லாரும் ஊடகத்துடைய பொறுப்பாக அமைந்திருக்கிறது தோழர். தேவையான உதவிகளையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்கிறதுக்கான எல்லா உதவிகளும் ஜனநாயக விளிம்புகள் நம்பக்கூடியவர்கள் செய்வாங்க அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய பேட்டிக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.